தர்கா தெருவில் அமைந்திருக்கின்ற 8 கடைகள் கொண்ட இந்த கட்டிடமானது ஆபத்தான சூழலில் இருந்ததை ஏற்கனவே சென்னை பெருநகர மாநகராட்சி இதற்கு ஆபத்தான சூழலில் இருக்கின்றது, இந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த மழை காலத்தில் கட்டிடத்தில் தண்ணீர் ஊறியதால் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து சேதாரமாக இருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட்ட 4 பேர்களில் 3 பேர் சிகிச்சைக்கு பின்பு வீடு திரும்பிவிட்டார்கள். ஒருவர் மாத்திரம், ஒரு பெண் மாத்திரம் கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் இதே பகுதியில் இருக்கின்ற மற்றொரு கட்டிடம் அமைந்திருக்கின்ற ஸ்டேரன்ஸ் ரோடு 4வது தெருவில் பழுதடைந்து அபாயகரமான சூழலில் இருக்கின்ற கட்டிடத்தை இந்த பகுதி வாழ் பொதுமக்களும் சேர்ந்து நானும் மண்டல அலுவலர் சொக்கலிங்கம் அவர்களும், எங்கள் இயக்கத்தின் பகுதி செயலாளர் சாமிக்கண்ணன் அவர்களும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய வளவன் அவர்களும், வட்டாட்சியர் அவர்களும், வட்ட செயலாளர் தமிழ் போன்றவர்களும் ஒருங்கிணைந்து அந்த கட்டிடத்தையும் இன்று ஆய்வு செய்தோம். ஒரு வார காலத்திற்குள் அந்த கட்டிடத்தையும் இடித்து அப்புறப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்கள் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நிவாரணம் பெற்றுத்தரப்படும். இந்த பேரிடர் கால பெருமழை வெள்ளத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரையில் பெய்த மழைகளில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மாற்றங்களை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கியிருக்கின்றது. இதை நாம் நின்று கொண்டிருக்கின்ற ஸ்டேரன்ஸ் ரோடு பகுதியில் கூட 10 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் தண்ணீர் வடியாத நிலை இருக்கும். ஆனால் தற்போது மழை விட்டவுடன் 1 மணி நேரத்தில் முழுவதுமாக தண்ணீர் வடிகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. குளத்தூரை எடுத்துக்கொண்டால் அற்புதமாக ஒரு பெரிய சக்தியால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கண் பார்வையில் இன்றைக்கு குளத்தூர் பகுதியில் ஜவஹர் நகர், பெரியார் நகர், செந்தில் நகர், லோகோ ஸ்கீம் ரோடு, அதேபோல் 70 அடி சாலை போன்ற சாலைகளில் மழை 10 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்தாலே 3 நாட்கள் 2 நாட்கள் என்ற இருந்த நிலை இருந்தது. தற்போது சென்னையை பொறுத்தளவில் குறிப்பாக வட சென்னையில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்த சூழ்நிலையிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக எந்த இடங்களிலும் தண்ணீர் நிற்காத ஒரு நிலையை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய கண் பார்வையில் இன்றைக்கு இந்த நிலை இந்த சென்னையில் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில தாழ்வான பகுதிகள் அதற்கு பல்வேறு வகையில் விஞ்ஞான ரீதியாகவும் தற்போது இருக்கின்ற தொழில்நுட்பத்தின் வாயிலாகவும் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். இந்த முறை அதற்கும் முயற்சி எடுப்பதைப் போல் ஆங்காங்கு 1 லட்சம் லிட்டர், 1.5 லட்சம் லிட்டர், 2 லட்சம் லிட்டர், 3 லட்சம் லிட்டர் அளவிற்கு சம்புக்களை ஏற்படுத்தி அதில் அந்த மழைநீரை சேகரித்து அதிலிருந்து கால்வாய்களுக்கு பம்ப் செய்கின்ற முறையை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். தொடர் முதலமைச்சருடைய இந்த 4 ஆண்டு ஆட்சி நடவடிக்கையின் காரணமாகத்தான் பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட போது 534 இடங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மழைநீர் தேக்கங்கள் இருந்தது. இது ஆண்டுதோறும் குறைவுற்று தற்பொழுது 136 இடங்கள் அளவிற்கு இந்த மழைநீர் தேக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100 HP போன்ற மோட்டாரை பயன்படுத்தி முழுமையாக நீரை அகற்றுகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேற்றைக்கு முன்தினம் 2 தினங்களும் இந்த பகுதியினுடைய மேயர் அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்களும், அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயம் கவி அவர்களும் இந்த நிவாரணப் பணிகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். மக்கள் பிரதிநிதிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதுபோன்ற பேரிடர் அபாயகரமான சூழல் ஏற்படுகின்ற போது மக்களோடு மக்களாக நின்று இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.